நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் AM தாஜ். கல்வியை அரசியல் கால்பந்தாக மாற்ற இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொழிற்கல்வி போதகர்களின் பணிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன பாராட்டு. அனுராதபுரத்தில் உள்ள சமய திணைக்களத்துக்கு சொந்தமான பல கட்டடங்களை யாத்திரைகளின் பாவனைக்காக பயன்படுத்துமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன அதிகாரிகளுக்கு பணிப்புரை. பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க பிரித்தானியா திட்டம். 17வது இந்திய பிரீமியர் லீக் தொடரின் 39வது போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. கல்வியை அரசியல் கால்பந்தாக மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் நாடு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தனிப்பட்ட நோக்கங்களை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறையொன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கொழும்பு நெல்லும் பொக்குன கலையரங்கத்தில் இன்று நடைபெற்ற அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் 10வது வருடாந்த மாநாட்டிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அகில இலங்கை தொழில்சார் வளவாளர்கள் சங்கத்தின் ஆரம்ப அங்கத்தவர்களில் ஒருவரும் சிரேஷ்ட கலாநிதியுமான கே ஆரிய சிங்கவுக்கு சிரேஷ்ட வளவாளருக்கான விருதும் ஏனைய வளவாளர்களுக்கான விருதுகளும் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கத்தின் புதிய கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அதனை கல்வி நிபுணர்களுக்கு மாத்திரமானதாக மட்டுப்படுத்தாமல் பாடசாலை ஆசிரியர்கள், பொருளாதார நிபுணர்கள், அகில இலங்கை வளவாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். 1981ஆம் ஆண்டில் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் கல்வி வெள்ளை அறிக்கை கொண்டுவரப்பட்ட வேளையில் பிரத்யேக வகுப்புகளை தடை செய்யுமாறு பலரும் கூறிய போதும் தான் அதனை செய்யவில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை வழங்குவதே கல்வி அமைச்சின் பொறுப்பாகும். அதற்கு மேலதிகமாக பிரத்யேக வகுப்பு முறைமைகள் நாட்டுக்குள் உருவாகி வெகுவாக வந்துள்ளன. அன்று கல்வித்துறையில் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் மாற்று வழியாக பிரத்யேக வகுப்பு முறையை தெரிவு செய்தனர். இன்று பாடசாலை கல்வியும் பிரத்யேக வகுப்பு முறையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு முன்னேற்றம் கண்டுள்ளன எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் கல்வி முறைமை நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பத்துடன் இணைந்திருங்கள், தொழில்முறை ஆலோசகர்களும் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். கல்வித்துறையில் என்ன நடக்க வேண்டும் என்பது பொதுவான தெரிவாக இருக்க வேண்டும். இது ஒரு தரமான மற்றும் நேர்மையான மாற்றமாகும் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். மாநாட்டில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இந்த தொழிலை ஒழிக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என குறிப்பிட்டார். அனைத்து வகையான கல்வியையும் திறந்த நிலையில் வைத்திருப்பது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளார். 2008 ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி முகமது அஹமத் நெஜாதின் இலங்கை விஜயத்திற்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன. மகாவலி திட்டத்தின் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையில் நாளை திறந்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
போலீசாரும் முப்படையினரும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி நாட்டுக்கு வருகை தர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சைகளை எதிர்வரும் வாரங்களில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் நிலவும் சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி போட்டிப் பரீட்சை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த போட்டிப் பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை கல்வி அமைச்சில் ஆட்சேபுக்கான நேர்முக பரீட்சைகளை நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நேர்முக பரீட்சைக்கு தகுதியான விண்ணப்பதாரிகளின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் என்பன கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் ரயில் நிலைய வளாகத்துக்கு அருகாமையில் உள்ள பயன்படுத்தப்படாத சில கட்டடங்களை யாத்திரிகர்களின் உணவு வழங்கும் இடமாக அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள பல இடங்களுக்கு அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். குறித்த கட்டடங்களை சுகாதார நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனுராதபுரம் ரயில் நிலையத்தை அண்மித்த பிரதேசங்களில் இடம்பெற்று வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட திட்டங்கள் அல்லது பிரமிட் திட்டங்களை செயற்படுத்துவதாக அடையாளம் காணப்பட்ட மேலும் 8 நிறுவனங்களின் பெயர்களை இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் இணைவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தகைய நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், நடத்துதல் மற்றும் பணத்தை வழங்குதல் போன்ற குற்றங்களுக்காக 3 ஆண்டுகளுக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது 1 மில்லியன் ரூபாவுக்கு மேற்படாத அபராதம் விதிக்கக்கூடும் எனவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. ஐரோப்பாவில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செய்த நபர் ஒருவர் படல்கம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தலங்காவ பகுதியைச் சேர்ந்த 29 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி குறித்த நபர் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சந்தேக நபர் கனடாவில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பெண் ஒருவர் மற்றும் ஆண் ஒருவரிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ள வந்தபோது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து 50 கடவுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உட்பட 5 அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த வாரம் கோப் குழுவுக்கு அழைக்கப்பட உள்ளனர். அதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, தேசிய வர்த்தக முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் உள்ளிட்டவை கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் கொன்சியுலர் பிரிவானது எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பத்திரமுல்ல ஸ்ரீ சுபித்திபுர வீதியில் உள்ள சுக்ரபாயவின் 16வது தளத்தில் புதிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. அன்றைய தினத்திலிருந்து புதிய அலுவலக இடத்தில் வழமையான அலுவலக நேரங்களான திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 8:30 முதல் மாலை 4:15 வரை சகல கொன்சுலர் சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. சுகுர்பாயவில் உள்ள புதிய கொன்சுலர் அலுவலகத்தில் மின்னியல் ஆவண அத்தாட்சிப்படுத்தல் முறைமையை மாற்றம் செய்வதற்கு
வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கொழும்பில் உள்ள கொன்சுலர் பிரிவினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகள் எதிர்வரும் 29 மற்றும் 30 தேதிகளில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். எனினும் இவ்வாறு மின்னியல் முறைமை மாற்றம் செய்யப்படும் காலத்தில் யாழ்ப்பாணம், திருகோணமலை, குருநாகல், கண்டி மற்றும் மாத்தறை ஆகிய இடங்களில் உள்ள பிராந்திய கொன்சுலர் சேவைகள் அலுவலக நேரங்களில் வழமை போல இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். 2030 ஆண்டு பிரித்தானிய பாதுகாப்பு செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% அதிகரிக்கும் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, ஈரான், சீனா ஆகிய நாடுகளின் சவால்களை கருத்தில் கொண்டு பிரித்தானிய அரசாங்கம் இந்த முடிவுக்கு வந்துள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்குடனான உரையாடலின் போது பிரித்தானிய பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் கடற்படை தின ஒத்திகையின் போது 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றனொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மலேசியாவில் எதிர்வரும் 27ஆம் தேதி 90வது கடற்படை தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் ஆகியவை அடங்கிய கடற்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக கடந்த சில நாட்களாக கடற்படை வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இன்று ஹெலிகாப்டர் சாகச பயிற்சி ஒத்திகை இடம்பெற்றது. இதில் 5க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றன. 7 பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்றும் 3 பேருடன் பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்றும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இதன்போது எதிர்பாராத விதமாக இந்த 2 ஹெலிகாப்டர்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். அரசாங்கம் பிரதேச வித்தியாசங்களின்றி அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு பேதங்களின்றி அபிவிருத்தி பணிகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசாங்கம் ஆரம்பித்துள்ள பல்வேறு வேலைத்திட்டங்களின் நன்மைகளை மக்கள் தற்சமயம் பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 39வது போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் போட்டியில் பங்கேற்கின்றன. போட்டியில் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சற்று முன்னர் வரையில் 16 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 154 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சந்தையில் செவ்வள நீரின் விலை அதிகரித்துள்ளது. நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக தேவை அதிகரித்துள்ளமையினால் செவ்வள நீர் ஒன்றின் விலை 220 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் செவ்வள நீரின் மொத்த விலை 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை உள்ளதாக, அதே நேரம் சில இடங்களில் 250 ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்யப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். தேசிய நுகர்வோர் விலைச்சீட்டனுக்கு அமைவாக மதிப்பிடப்படும் நாடளாவிய ரீதியிலான பணவீக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் 5.1% பதிவாயிருந்த நிலையில் அது கடந்த மார்ச் மாதத்தில் 2.5% கணிசமான அளவினால் வீழ்ச்சியடைந்துள்ளது.
அதன்படி பிப்ரவரியில் 5% மதிப்பிடப்பட்டிருந்த உணவு பணவீக்கம் மார்ச் மாதத்திலும் அதே மட்டத்தில் பேணப்பட்டிருக்கும். அதேவேளை பிப்ரவரி மாதம் 5.1% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் மார்ச்சில் 0.7% வீழ்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா தென் வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி வரையிலான கரையோர பிரதேசங்களில் நாளை காலையிலும் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கலாம். சபரகமுக மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியை அரசியல் கால்பந்தாக மாற்ற இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொழிற்கல்வி போதகர்களின் பணிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன பாராட்டு. அனுராதபுரத்தில் உள்ள சமய திணைக்களத்துக்கு சொந்தமான பல கட்டடங்களை யாத்திரிகர்களின் பாவனைக்காக பயன்படுத்துமாறு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன அதிகாரிகளுக்கு பணிப்புரை. பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க பிரித்தானியா திட்டம். 17வது இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 39வது போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம் மற்றும் SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி நாளை காலை 6 மணிக்கு.